கண்டிப்பாக இந்த நேரத்தில் என்ன யோசித்து வந்துருக்காங்க எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் நினைக்கிறது நடக்குமா அப்படின்றத யோசித்தீங்கன்னா ஏசப்பா சொல்கிறது கேட்டால் நடக்கும். கரெக்டாக கரெக்ட். என்ன படிக்கிறீங்க சேப்பா? படிக்கிறீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா? அவளை ஜாயின் பண்ணுங்க. நீங்கள் தம்பி என்னை உங்களுக்கு தெரியும், உங்களை பற்றி மட்டும்தான் தெரியாது நினைக்கிறேன். என்ன படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? நீங்கள் காலேஜ் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு உங்களுடைய ஏஜ் காலத்தில் என்ன உங்கள்கிட்ட என்ன சொல்கிறதுன்றது ஒரு விஷயம் இருக்குது. சரி, ஓகே. நான் என்ன யோசித்து வந்தேன்னா, நான் என்னோட சர்ச்சில் ஆல்ரெடி ஒருத்தர் பேசிட்டு இருந்த விஷயத்தை கம்பேரிங் வித் அதர்ஸ். இது ஏற்கனவே சொல்லி ஆனால் சின்ன நான் ரொம்ப நிறைய நேரம் அங்கே சொன்னதில் நிறைய முக்கியமான விஷயத்தை விட்டுருந்தேன். கம்பேரிங் வித் அதர்ஸ் அப்படின்றது கில்லிங் த கம்பேரிசன் அப்படின்னு யோசிச்சது. எப்படி சொல்கிறது? கம்பேரிசன் என்ன தமிழ் சொல்லு? மற்றவங்களோட சேர்த்து பார்க்குறதா எப்படி சொல்கிறது? ஒப்பிட்டு பார்க்குறது. கரெக்டான வார்த்தை. ஒப்பிட்டு பார்க்குறது. இப்போ ஒருவேளை எனக்கு ஆகாஷ், நான் வந்து ஆகாஷ் மாதிரி நடக்க முடியுமா? நான் இவ்வளோ மாதிரி நடக்க, தம்பி பேர் என்ன எபினேசர் மாதிரி நடக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ள உங்கள் கிளாஸ் நீங்கள் ஒரு காலேஜ் படிக்கிறீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குள்ள என்ன நடக்கும்? இவங்க மாதிரி நான் இருக்க முடியும். ஒருவேளை பிரகல் எடுத்துக்கிட்டாக்க இந்த நேரத்தில் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய இது நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அவங்க லெவலுக்கு எவ்வளோ நாளில் போக முடியும் அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கணும். ஒவ்வொருத்தரோட கம்பேர் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அந்த கம்பேரிசன்றது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றதை நான் அதை பற்றி தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் கம்பேரிசனை பற்றி சொல்லணும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணும்போது என்ன ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நடக்கணும் வாழ்க்கையில்? ஃபர்ஸ்ட் விஷயம் நடக்கும். ஒருவேளை நீங்கள் இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை ஆகும்? கோவம். ஃபஸ்ட்டு என்ன வரும்? அன்றைக்கி நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ஆங்கர். அன்றைக்கி என்னன்னா கோவம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தவங்களுக்கு யாரோட கம்பேர் பண்ணுறோம் என்ன வரும்? அப்போ நம்மளோட பொறாமன்றது ரெண்டாவது லெவலு. ஃபஸ்ட் விஷயம் கோவம். உங்களுக்கு அவங்களுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கோவம் வரும், மனஸ்தாபம் வரும், இது வரும். இந்த காரியம் வராமல் இருக்குன்னா ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ண, ஒப்பிட்டு பேசக்கூடாது. ஃபஸ்ட் விஷயம் ஒப்பிடக்கூடாது. சரி, ஓகே. பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை மட்டும் ஃபஸ்ட்டு வாசிச்சோம்னா நம்பர்ஸ் என்னன்னாக்கா ஒப்பிடுறதை பற்றி, இப்போ யாரெல்லாம் ஒப்பிட்டாங்கன்றதை பற்றி தான், யாரெல்லாம் ஒப்பிடலை அப்படின்றது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நான் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன். இது என்னையை பற்றி. ஓகே, சரி. என் பேர் ஹென்ரி ஜான். நான் வந்து ஏயு பேங்க்கில் பிரான்ச் மேனேஜராக இருக்கேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. நான் வந்து இங்கே புதூரில் இருக்கேன். பிரகல் குழந்தையில் இருக்கும்போது, குழந்தைக்கும் முன்னாடி அவங்க அப்பா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு நல்லா தெரியும். நான் அவங்க வீட்டில் தான் விளையாண்டுட்டு இருந்தேன். இப்போ இன்னும் கொஞ்சம் வேற என்னோட சாட்சி தான் சொல்லுங்க. அவர் எப்படி இவ்வளோ பெரிய ஆனாரு, பிரான்ச் எங்களுக்கு தெரியும் எப்படி ஆனாரு, எவ்வளோ இன்டர்வியூ அவங்களை எதிர்பார்க்கறதுனால இந்த வசனத்தை மட்டும் படிச்சுட்டு அப்படியே போய் கட்டாயம் என்னோட சாட்சி நான் சொல்ல போகிறேன் உங்ககிட்ட. எனக்கு என்னென்னா இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கம்பேரிசன். மொத்தம் 12 பேர் போகிறாங்க ஒரு இடத்த பார்க்கறதுக்கு. கானான 12 பேர் பார்க்கறதுக்கு போகிறாங்க. 12 பேர் யார்? இது 12 பேர் யார் கானான பார்க்க போகிறாங்க? வேவு பார்க்க போகிறாங்க. 12 பேர் வேவு பார்க்க போகிறாங்க. 12 பேரில் 2 பேர் பற்றி தான் பேசுகிறோம் நம்ம, காலேபு யோசுவா. இவங்க 10 பேர் போனோம். 12 பேரில் 10 பேர் என்ன கொண்டு வராங்க? என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க? என்ன கொண்டு வராங்க? எப்பா நமக்கு அந்த இடம் சரிப்பட்டு வராதுப்பா. என்ன சொல்கிறாங்க? எல்லாம் அப்படி இருக்காங்க, எல்லாம் இப்படி இருக்காங்க, எல்லாம் படா ஆளுங்களாக இருக்காங்க. நம்மளால் அந்த இடத்த போய் கடவுள் கொடுத்த தேசத்தை, தேவன் கொடுக்குற தேசத்தை, காணா தேசம் நம்ம சுதந்திரிக்க முடியாதுன்றது தான் இந்த 10 பேர் கொண்டாடுற விஷயம். ஆனால் இந்த 2 பேர் என்ன கொண்டு வராங்க? 40 நாள் இருந்துட்டு, எப்பா அந்த தேசம் நமக்கு தான்ப்பா, அது என்னது, அந்த தேசம் எனக்கு தான்ப்பா, அது அந்த தேசத்தை நம்ம ஆளுங்களுக்காக தான் அந்த தேசம் அப்படின்னு சொல்லி 2 பேர் கொண்டு வராங்க. இப்போ இந்த 10 பேரை பற்றி யோசிக்கும் போது இந்த 2 பேர் என்ன, இவங்க 2 பேரை பற்றி எப்படி தேர் ஸ்டாண்டிங் அவுட். இந்த 10 பேர் சொன்னதை சொல்லியிருந்தாங்கன்னா அதை ஒப்பிட்டு பார்த்துருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? இந்நேரம் இஸ்ரேல் ஜனங்கள் கானான வேற யாராவது வந்து சுதந்திரிக்கிறதுக்கு லீட் பண்ணியிருப்பாங்களே தவிர, இந்த 2 பேர் சொன்ன யோசுவாவும் காலேபும் சொன்ன ஒரு 2 பேர் சொன்ன ரிப்போர்ட்னா இந்த இடம் நமக்கு சுதந்திர தேவன் நமக்கு தந்த இடம், இது இங்கே பாலம் தேனும் ஓடுறதை பார்க்குறோம். இப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போ இதான் கம்பேரிசன்றது என்ன கொண்டு வருதுன்னா, நம்ம ஒரு இடத்த நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஒருவேளை இங்கே யார்கிட்ட வந்து இவங்க சொல்கிறாங்க? மோசைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி இது அப்படி ரிப்போர்ட் வந்து சொல்லும் போது மோசை என்ன பண்ணிருக்கோம்? அந்த 10 பேர் சொல்கிறதையும் இவங்க 2 பேர் சொல்கிறதையும் கம்பேர் பண்ணியிருந்தாருன்னா என்ன இருக்கும்? பிரச்சனை தான் வந்து பிரச்சனை. ஆனால் இந்த 2 பேர் சொன்ன விஷயம் எப்படி இருந்துச்சு? இட் வாஸ் ஸ்டாண்டிங் அவுட்.
சம்திங் விச் இஸ் டிஃபரெண்ட், ஏதோ ஒன்று மாறுதலாக அவங்க சொல்கிறாரு. என்ன சொன்னாங்க இவங்க ரெண்டு பேர், கேலேபும் ஜோஷுவாவும். இவங்க ரெண்டு பேர் மோசைக்கு அப்புறம் யார் இஸ்ரேல் ஜனங்களை லீட் பண்ண போகிறது? யோசுவா தான். அந்த யோசுவை பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும், யோசுவா ஒன்று மட்டும் வாசிச்சுட்டு அப்புறம் என்னோட சாட்சி சொல்கிறேன் கட்டாயமா. யோசுவா 1:1 யார் அப்படின்னு மட்டும் நான் வந்து மெசேஜ் பண்ணணும். அப்படி வந்து என் சாட்சியை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. கட்டாயம் சொல்றேன். 1:1 தான். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். இப்போ இவங்க சொன்னதும் நான் இதை யோசித்து எடுத்துட்டு வந்து இவங்க கரெக்டாக இருந்ததுன்னா நான் சொன்னேன் இல்லை வாட் ஹேவ் செட் அந்த இடத்துக்கு போங்க. இவன் சொன்னது என்ன? பீட்டர் கிட்ட என்ன சொன்னாரு? நான் சொல்றேன் போய் பிடிச்சிடுவான். எல்லாம் இது என்னன்னா வெண்பி இது எப்போ தெரியும்? நம்ம காதில் எப்போ கேட்க ஆரம்பிக்கும்? நம்ம ஒருவேளை தேவனோட ஸ்பெண்ட் பண்ணும்போது, ஒரு இப்போ ஒன்று இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இல்லை, நம்ம எப்போ ஸ்பெண்ட் ஆவியானவர் நம்ம கூட இருக்கார், அவரோட இருக்கும்போது அவர் சொல்றது காதில் இருக்கும்போது வாட் எவர் வீ கேன் கெட், என்னென்னலாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் அவர் சொல்லிகிட்டே தான். இப்போ பிரிசிக்கிட்ட ஒன்று சொல்லுவார், உங்ககிட்ட ஒன்று சொல்லுவார், உங்ககிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ரெண்டு விஷயம். நம்ம ஒன்று கேட்குறோம், இல்லை கேட்காம இருக்கும். கேட்குறவங்களுக்குலாம் என்னது? கேட்குறவங்களுக்குலாம் மீன், கேட்குறவங்களுக்குலாம் காணான் தேசம், கேட்குறவங்களுக்குலாம் என்ன படிப்போ அது, கேட்குறவங்களுக்குலாம் ஒரு உயர்வு. கேட்காம மிஸ் பண்ணுறவங்களுக்குலாம் என்ன? ஒரு சின்ன ஒரு பெரிய தாவீது ஒரு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் மரணம். இப்போ எப்படின்னா கேட்காம ஒரு மிஸ் பண்ணிட்டோன்னா ஏதோ ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு முடியும். ஏதோ ஒரு டிசாஸ்டர் தான். ரைட்டா? இதுதான் நான் என்ன சொன்னேன். வெண்பி ஒருத்தர் கம்பேர் பண்ணுறதுனால என்ன வருது? கோவம் வருதுன்றோம். ஒருத்தர் கம்பேர் பண்ணாக்க என்னன்னா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. மூணாவது என்னன்னா நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம். நாலாவது கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கும். இதுதான் நம்ம அதுக்கு வேண்டிய வழியில் போயிடும். சரி, இது நாலு தான் மனசில் வச்சுக்கணும். சரி, நான் பெருசாக எடுத்துகிட்டு வந்தேன். இவன் சொல்லி ஒரு மேட்டர் சொல்லிட்டா, சரி அதை நான் சொல்லிட்டேன் முன்னாடி. சரி, என்னுடைய சிறு வயது முதல்ல நான் வந்து ரொம்ப 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 நல்ல பையன், ஏசப்பாக்கு ரொம்ப பயப்படுற பையன். ரைட்டாக நான் சிரிக்கிறேன். அவன் உண்மையாக இருந்தார். ரொம்ப ரொம்ப நல்ல பையன், ஏசப்பாக்கு பயப்படுற பையன். நான் கெட்ட வழியில் போனதே இல்லை. எந்த வழியும் எனக்கு கெட்ட வழினா என்னன்னே தெரியாது. அப்படின்னா இருந்ததா சரித்திரமே கிடையாது. ரொம்ப மோசமானவன் நான். இருக்கிறதே மோசமான அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் இருந்தேன். நான் எந்த காலேஜில் படித்தேன்னா MCC மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தாம்பரத்தில் படித்தேன், என்னோட பிகாமு. அதுக்கப்புறம் MS-80 நஸ்ரத் காலேஜில் படித்தேன். நான் நஸ்ரத் காலேஜில் படித்தேன். சரியா? அங்கே படித்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகணுன்னு ஆசைப்படும் போது கதவு திறக்கப்படல, வெளியே கூட்டிட்டாங்க. ஓகே, இங்கே கவனிச்சிட்டிங்கன்னா வெளியே போகும். சரி, ஓகே. நான் என்ன MS-80 படித்தேன். அங்கேருந்து பிகாம் படிச்சுட்டு MS-80 படிச்சுட்டு நான் ஒரு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். நான் என்னன்னா ஒரு MS-80 படித்தேன். MS-80 பற்றி ஐடியா இருக்கா? யாருக்காவது ஐடியா இருக்கா? MS-80 அப்படின்னா அது ஒரு மாஸ்டர் டிகிரி ஃபார் இன்ஃபர்மேஷன் ஐடி சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குற மாதிரி. நம்மளுடைய சுகில் வேலை பார்க்குற மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குற ஆசையில் தான் நான் அதை படித்து கரெக்டாக 2008 முடிக்கிறேன். சத்தியம் தொலைக்காட்சி இந்த சத்தியம் என்னது? சத்தியம் சாஃப்ட்வேர் கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து தப்பான ஒரு ரிப்போர்ட் ஒன்று அக்கௌண்டிங் ரிப்போர்ட் கொடுத்ததுனால டோட்டலாக ஐடியே போயிடுச்சு. நான் 2008 வெளியே வரேன். என்னது? நம்ம லட்ச ரூபாயில் சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு 2008 MS-80 முடிச்சுட்டு வெளியே வரேன். ஆனால் கரெக்டாக என்ன ஆச்சு? சாஃப்ட்வேர் கம்பெனியே கிடையாதுப்பா, இனிமேல் ஐடிலாம் கிடையாது, எல்லாம் மூடிட்டோம், கம்பெனியெல்லாம் மூடிட்டோம்னு சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே நான் என்ன அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்கிறேன், அழுகிறேன். எங்கள் அப்பா வந்து இப்போ இல்லை, எங்கள் அப்பா கிட்ட போய் அழுது சொல்கிறேன், என்னப்பா நான் ஒழுங்காக பிகாம் படிச்சிருந்தா கூட எங்கே சேர்ந்துருப்பேன்? ஏதோ ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ்லையோ ஏதோ பேங்க்கில் சேர்ந்துருப்பேன். நீங்கள் பாட்டுக்கு MS-80 சேர்த்துட்டீங்க. போகிற கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா MS-80 படித்தவங்களுக்கு வேலை கிடையாதுன்றாங்க. என்ன சொல்கிறாங்க? MS-80 படிச்சிருக்கீங்கன்னா வேலை கிடையாது, நீங்கள் ரொம்ப படிச்சிட்டீங்க, கரெக்டான வார்த்தை யூ ஆர் ஓவர் குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு தடவையும். நான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு வேலை செய்கிறப்போ எத்தனை கம்பெனி ஏறி இறங்கியிருக்கேன். யாரெல்லாம் இப்போ வேலைக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க? வேலைக்காக ஓகே குட். எத்தனை இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவீங்க? சும்மா அப்ராக்சிமேட்டாக 10. நான் 118வது இன்டர்வியூவில் தான் நான் செலக்ட் ஆனேன்.
118வது இன்டர்வியூ. ஒருவேளை காமெடியாக தெரியலாம், உண்மையானவே கடவுள் பார்க்குறாரு. 118th இன்டர்வியூ என்னோட அந்த வேலையிலையும் சேர்ந்து பாதிலே 3.5 மாதத்துலேயே வேலை போயிடுச்சு, அந்த வேலையும் போயிடுச்சு. அப்போ காடோடைய கிருபை என் மேலே இருந்ததுனால என்னாச்சுன்னா, என்னை சிட்டி பேங்க்கில் என்னை வேலைக்கு கூப்பிட்டாங்க. என்னை அங்கே கூப்பிட்டாங்க, இங்கே கூப்பிட்டாங்க, சிட்டி பேங்க்லேயே என்னை கூப்பிட்டாங்க. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் மூலியமா என்னை வேலைக்கு சேர்த்தாங்க. சிட்டி பேங்க்கில் போய் சேர்ந்து ஒரு 9 மாதம் வேலை பார்த்தேன். 9வது மாதத்துலேயே எனக்கு ஹெச்எஸ்பிசின்னு ஒரு பேங்க்கில் வேலை கிடைச்சிச்சு. ஹெச்எஸ்பிசி பேங்க்கில் போய் சேர்ந்தேன். அங்கே வந்து ஒரு பின்னாடி ஒரு சின்ன இமெயில் சப்போர்ட். இப்போ அவங்களுக்கு தெரியும், எனக்கு இமெயில் சப்போர்ட்னாக்கா ஒரு மெயில் வரும், ஏதாவது உலகத்தில் இருக்க ஏதோ ஒரு பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா வேர்ல்டுலேருந்து ஒரு மெயில் வரும், அந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுறது, அவ்வளோதான். அந்த ஏரியாவில் இருந்தேன். அப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது, ஆனால் நான் ஒன்றே மட்டும் பண்ணேன். நான் உண்மையை சொன்னேன்னா, நான் வந்து எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருந்ததில்லை. கடவுளுக்கு உண்மையாக இருந்தேன், எல்லா விதத்துலையும் கடவுளுக்கு உண்மையாக இருப்பேன். எங்கள் அண்ணன் என்னை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு எங்கள் அண்ணன் என்கிட்ட நேராகவே சொல்லியிருக்கான், டேய் இவ்வளோ தூரம் நல்லவனாக இருக்க முடியலையா அப்படின்னு எங்கள் அண்ணன் என்கிட்டே நேராகவே சொல்லியிருக்கு. அவ்வளோ தூரம் கடவுளுக்கு உண்மையாக இருந்திருக்கு. நிறைய இடத்துல பார்க்கும்போது கரெக்டாக காட் இதுதான் நம்மளுக்கு நடத்துறாரு. என்னன்னா அதுக்கு சின்ன வயசுலேருந்து இதுதான் ஒரே ஒரு காரணம் எனக்கு என்னன்னா, காடோட சத்தத்தை என் காதில் கேட்டுகிட்டே இருக்கு. நான் ரொம்ப நான் இப்போ வண்டி எடுக்கிறேன்னா, இப்போ எத்தனை பேருக்கு அந்நிய பாஷை வரம் இருக்கு, எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுவீங்க? அபிஷேகம் பெற்றிருக்கவங்க எத்தனை பேர் பெற்றிருக்கீங்களா? எத்தனை பேர் அந்நிய பாஷையில் பேசுவீங்க? அந்நிய பாஷையில் பேசுவோம். ஓகே, அந்நிய வண்டி எடுக்கிறேன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என்னோட வீடு புதூரில் இருக்குது, என் ஆஃபீஸ் வந்து மவுண்ட் ரோடு அண்ணா சாலையில் இருக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அது போய் சேர்ற வரைக்கும் அந்நிய பாஷை பேசிட்டு போவாங்க. அந்த மாதிரி கடவுளோடு இருந்துகிட்டே இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எதாவது கஷ்டம் வருமா? வரும். நான் வேலை பார்த்த பேங்க்கு ஹெச்எஸ்பிசிலேருந்து எஸ் பேங்க்கில் வேலை சேரி எனக்கு கல்யாணம் ஆகும்போது கரெக்டாக என்ன நடக்குது, எனக்கு நோ ஹைக் நோ போனஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்படின்னா என்னன்னாக்க, எனக்கு எந்த உயர்வும் கிடையாது, எந்த அடிஷ்னல் போனஸும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒன்று டிக்ளேர் பண்ணுறாங்க. எனக்கு என்னுடைய லைஃப்பில் ஃபஸ்ட் அடி கடவுளோடு இருக்கிற எல்லா நேரம் ஜோம் பண்ணிட்டு அன்றைக்கி ஃபஸ்ட் பேசிட்டு எனக்கு ஃபஸ்ட் அடி இங்கே என்னோடய பேங்க்கில் நோ ஹைக் நோ போனஸ். எதனால்னா நான் கல்யாணத்துக்கு லீவ் போட்டு போனேன்ட்டு அங்கே அடி வந்துச்சு. சரி ஓகே இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரே ஒரு காரியம் கடவுளை மாட்டேன் பிடிச்சிட்டே இருக்கும்போது அந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷமே காட் எனக்கு இன்னொரு ஓப்பனிங் கொடுத்தார் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இருக்கும்போது. அந்த சாட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, பசங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஏன்னாக்கா ஒரு 2 வருஷம் மேலே அந்த பேங்க்கில் வேலை செஞ்சுட்டே இருக்கேன். அப்போ வந்து அந்த ஒரு போஸ்டிங் ஒன்று இருக்குது. என்னென்னா ஒரு பர்டிகுலர் போஸ்டிங், மேனேஜர் போஸ்டிங் வச்சுக்கோங்களேன். அந்த போஸ்டிங் இருக்குது. நான் இருக்கிற போஸ்டிங் என்னன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்டி மேனேஜர். இதுதான் போஸ்டிங்கோட லெவல். நான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு ட்ரைனிங் வைக்கிறாங்க நெக்ஸ்ட் லெவல் போகிறது. நான் போயிட்டு என்னோடய ட்ரைனிங் அட்டன் பண்ணுறேன். இன்றைக்கி தான் ட்ரைனிங்கோட லாஸ்ட் டே. எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்கிறாங்க. ட்ரைனிங்கோட எக்ஸாம் வச்சு தான் அடுத்த போஸ்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸாம் வைக்கிறாங்க. எக்ஸாம் வைக்கும்போது லாஸ்ட் டே எக்ஸாம் எழுத போகும்போது திடீர்னு ஒரு ஃபோன் ஒன்று வருது. என்னை அந்த இது நடத்துகிறவங்களுக்கு ஒரு ஃபோன், இந்த ட்ரைனிங் நடத்துகிறவங்க ஃபோன் வருது. ஃபோன் வந்தோன்னே, ஹென்றி எக்ஸாம் எழுதணும் நீ வாப்பா அப்படின்ட்டாங்க. திடீர்னு சொன்னோன்னே எனக்கு ஒரே பயம். வந்தோடனே என்ன சொன்னாங்கன்னா, நீ போய் ஒரு பிரான்ச்சில் போயிட்டு ஒரு சார்ஜ் எடுத்துக்கோ அப்படின்றாங்க. அந்த சார்ஜ் எடுக்கிற போஸ்ட் என்னென்னா, இருக்கிறதுலேருந்து ஒரு படியிலேருந்து 2 படி தாண்டி அந்த போஸ்ட். இப்போ அந்த நேரத்தில் காட் எங்கூட எப்போ எங்கே அடி வாங்கினேன்னா, அந்த பேங்க்குக்கு போகிறதுக்கு ஒரு பேங்க் முன்னாடி நான் அடி வாங்கியிருக்கேன். ஆனால் காட் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு போஸ்ட், நம்ம இப்படி டபுள் ப்ரமோஷன் சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். அதுக்கு சாட்சி தேவன் தான். அங்கேருந்து ட்ரைனிங்காக கூட இருக்கலாம், ட்ரெயினாக கூட இருக்கலாம். அவங்க என்ன சொன்னாங்க, நிறுத்துப்பா நீ எக்ஸாம் எழுத வேணாம், கம் பேக், நீ போயிட்டு என்ன பண்ணு, நேராக போய் அந்த சார்ஜ் எடுத்துக்கோ. ஒருவேளை நான் அன்றைக்கி அந்த எக்ஸாம் எழுதியிருந்தேன்னா நான் அடுத்த போஸ்ட்டு தான் போயிருக்க முடியும். ஏன்னா அந்த புதுசாக வரதுனால காட் என்ன பண்ண அந்த நேரத்தில் என்னை கொண்டு போய் டக்குன்னு ஒரு நெக்ஸ்ட் டபுள் ப்ரமோஷன் கொடுக்குறாரு. அங்கேருந்து நான் வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் பிரான்ச் மேனேஜராக இவ்வளோ வருஷமாக பிரான்ச் மேனேஜராக போயிட்டு வந்து இப்போ புதுசாக ஏயு பேங்க்கில் பிரான்ச் மேனேஜராக இருக்கேன். என்னோடய வாழ்க்கை இப்படி தான். ரைட்டா? இதை ஏன் சாட்சியாக சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை என்னென்னா, என்ன சொல்கிறேன்னா, ஒரே ஒரு விஷயம், காதில் கேட்கறது மட்டும்தான். நான் திருப்பியும் கம்மிங் பேக் டு த சேம் பாயிண்ட், காதில் கேட்கறது மட்டும்தான். ஒருவேளை நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தை போகும்போதும் காதில் கேட்காம இருந்திருந்தேன்னா, உங்களோட வாழ்க்கையிலையும் என்னோட வாழ்க்கையிலும் ஒரு காரியம் நடக்குன்னா அது நடக்கவே நடக்கும். நான் காதில் கேட்கலாம். எத்தனை பேர் காதில் கேட்டிருக்கீங்க? ஏசப்பாவோட வாய்ஸ் காதில் கேட்டிருக்கு அப்படின்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? ஒரு வாட்டி கேட்டிருக்கீங்க. எப்போ கேட்டிருக்கீங்க? என்னன்னு கேட்டீங்க? சின்ன வயசுல. ஓகே, இது
சூப்பர். நீங்கள் இங்கே போய் வேலைக்கு சேரு. வேற யாருக்காவது எப்படி இப்படி யாருக்காவது ஐடியா இருக்கா? ஏசப்போட வாய்ஸு இல்லை கடவுளோட வாய்ஸு எப்படி இருக்கும் எதாவது தெரியுமா? தரங்க, பைபிள் தரங்க. காதலையும் கேட்கும் அது கேட்டது. பைபிளில் பைபிள் தரங்க அதை சொல்கிறாங்க. இவர் இருக்கார்ல யாரு, ஒருத்தருடைய கண்ணை வந்து ஒருத்தரை வந்து சரி ஓகே கொர்நேலி இருக்கார் பார்த்துக்கோங்க. கொர்நேலி நேராக எங்கே போகிறாரு பார்த்துக்கோங்க. கொர்நேலியை பற்றி தெரியுமா? கொர்நேலி என்ன பண்ணாலும் ஒரு இடத்துல இருக்கார். நீ நேராக எங்கே போ, ஒரு 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 இடத்துல போய் ஜோம் பண்ண போகணும். அனனியாவுடைய இது போய் ஜோம் பண்ண போகிறார். ஜோம் பண்ண போனோம். நாங்கள் என்ன நடக்குது அங்கே என்ன பார்த்து கேட்டது அது அப்படியே ஓப்பன் பண்ணி கேட்டதுலேன்னு அது பைபிள்லேருந்து ஒரு வார்த்தை. அப்போஸ்தலர் 10 பாருங்க. देखा படிங்க அதை படிங்க அதை படிங்க நீங்க படிங்க 20 படி. சீக்கிரம் சந்தோஷப்படாமல் அவரோடு கூட இது சாரி அவர் என்ன சொல்றாங்க இது அதில் எப்படி இருக்குனாக்கா சரி அதை நான் பார்த்து நான் சொல்கிறேன். அதில் எப்படி இருக்குன்னா ஆமாம் அதே தான். நீ இங்கே இறங்கி போய் அவங்ககிட்ட போய் அவனை போய் இது பண்ணு அப்படின்னு வரல எந்த இடத்துல அது சரி ஓகே அதான் அந்த அது மட்டும் அது எந்த இடத்துல படிங்க படிங்க படி பார்த்துக்கலாம் எந்த வசனம் பார்த்துக்கலாம். பேதுருவே எழுந்து அதே அதே பேதுருவே எழுந்து ரைட் அதே என்ன என்னது சத்தம் உண்டாகி புரியுது அது இருக்கு. அப்போ இப்போ பார்த்துட்டீங்களா வசனம் இருக்கு ரைட்டா கேட்கறது அப்போ நாட் இப்போன்னு சொல்ல அப்போவே இட் வாஸ் டியூரிங் காட். அப்போ ஏசப்பா இருந்தாரா இல்லையா? இல்லை. அப்போ யார் மூலியமாக வந்துடும் சத்தம்? அவன் கேட்க புரியுது தேவ சத்தம் அவ்வளோதான். இப்போ நம்ம வாழ்க்கையில் யார் யாருக்கும் சத்தம் கேட்கல, இது வரைக்கும் கேட்கல. கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது. கேட்கணும்னு நினைக்கிறவங்க கேட்கணும்னு நினைக்கிறவங்களாம் இப்போ நீங்க தான். நான் என்ன சொல்கிறேன்னா என் காதில் கேட்ட சத்தம் உங்கள் காதலையும் கேட்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். சரி ஓகே நான் கம்மிங் டு பேக் டு த பாயிண்ட் சேஃப்டி. ஒரு விஷயம் நீங்கள் இந்த நாளில் ஏசப்பா நம்ம கூட இல்லை வரும்போது அழகாக ஒரு கேள்வி கேட்டேன். ஆவியானவர் என்ன என்ன கேள்வி கேட்டேன் வரும்போது சொன்னேன் அவங்க 12 பேர் வந்து சீஷர்கள் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கல? எங்க இருக்கா ஞானஸ்தானம் எடுத்தது? இதே இருக்கா எடுக்கலையா? எடுத்தாங்கன்னா எடுக்கலையா? பைபிள் கார்டு நான் பைபிள் கார்டு யூனிவர்சிட்டி எடுத்தாங்களா? எடுத்துருக்காங்க. அப்படி எடுத்துருக்காரு எடுக்கலையா? எடுத்துருக்காங்களா? எடுத்துருக்கிறதுனால என்ன நடக்கும் சொல்லுங்க? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் கலவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. அப்போ எடுத்திருந்தா மட்டும்தான் அவங்க போயிருக்க முடியும். ரைட்டா? அதான் இது இவருக்கு கேட்டுக்கலாம். என்னது நினைக்கிறேன். சரி ஓகே நான் என்ன சொல்றேன் சத்தம் ஓகே சத்தத்தை பற்றி திரும்பி வந்து நான் ரொம்ப டைவர்ட் ஆகிறேன் நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன் ரைட் சத்தத்தை பற்றி காதில் கேட்க வேண்டிய சத்தம். உங்கள் காதில் என்ன சத்தம் கேட்கணும்? இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தம் கேட்கணும்னா நீங்கள் ஒன்றே செய்ய வேண்டியது என்னன்னா அதை ஃபஸ்ட்டு லிசன் பண்ணணும். அவன் சொன்ன ஃபஸ்ட் விஷயம் சப்மிஷன் அண்ட் லிசனிங் ரெண்டு ரொம்ப முக்கியம். லிசனிங்க்கும் ஹியரிங்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஹியரிங்னா என்ன கேட்டுட்டு அப்படியே விட்டுருது. லிசனிங்னா ஃப்ரம் த ஹார்ட் மைண்ட். கேட்குறதுனா காதோடு நிறுத்திட்டு அவ்வளோதான். ரைட்டா? இப்போ ஒரே விஷயம் மட்டும் நான் திருப்பி ஒரே தடவை நான் மட்டும் இந்த வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நான் உங்களுக்கு ஜோ பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் வேறு எதுக்கும் இல்லை. இந்த வசனம் மட்டும் வாசிச்சிருக்கல
Romans 12 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் Right, okay. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமான திட்டம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுமுகமாகுங்கள். ஓகே, அவ்வளோ. இது என்ன இங்கிலீஷில் நான் அழகாக என்ன சொல்கிறேன்னாக்கா, ஒத்த வேஷம் டு பி அவே ஃப்ரம் ஆஸ் யூஷுவலாக இருக்கிறத தவிர வெளியில் இருக்கிற மாதிரி. டு நாட் டு பி ஆஸ் யூஷுவல். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நாட் டு பி ஆஸ் யூஷுவல். செகண்ட் திங் நான் சொன்ன விஷயம் என்னென்னா நாட் டு கம்பேர். செகண்ட் விஷயம் கம்பேர் பண்ணும்போது என்ன நடக்குது, நமக்குள்ளே கோவம் வரும். கோவம் வரும்போது என்ன நடக்கும், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. ரைட்டா? இது வரும். நான் திருப்பி அதே வசனத்தை திருப்பி ஒரு இங்கிலீஷில் நான் ஒன்று எழுதியிருக்காது என்னன்னா, ரெஃப்யூஸ் டு பி ஆர்டினரி. அதுனா ஒத்த வேஷம் தெரியாமல், ஒரு இதில் தமிழ் தப்பாக வச்சு மன்னிச்சுக்கோங்க. ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னும் போது ரெஃப்யூஸ் டு பி ஆர்டினரி. எப்பயுமே இப்போ ஒருத்தர் வெளியில் இருக்காங்க, யார் இப்போ ரைட், உசைன் போல்ட்டை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? உசைன் போல்ட் தெரியாதம்மா? உங்களுக்கு தெரியுமா உசைன் போல்ட்டு ஃபாஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணார் தெரியுமா? ரன்னிங்கில் 100 மீட்டர்ஸில் ரன்னிங்கில் அவர் தான் ஜமைக்கன் ரன்னர். அவரை பற்றி தெரியுமா உங்களுக்கு? உசைன் போல்ட் தெரியல? அவர் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் தோல்வி அடைஞ்சிருக்கார் தெரியுமா? இதே இதில் அவர் என்ன பண்ணப்பட்டார்னா டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டார் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு தெரியாத நீங்கள் ஒரு செக் பண்ணி பாருங்க. உசைன் போல்ட்ன்ற ஃபர்ஸ்ட் தடவை இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் படைக்கிறதுக்கு ஒரு தடவை முன்னாடி அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டிருப்பார். இதே ஒலிம்பிக்ஸில் அது டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டிருப்பார். அடுத்த தடவை அவர் என்ன பண்ணுறாருன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் படைக்கிறார். ரெஃப்யூஸ் டு பி ஆர்டினரி. இப்போ சாதாரணமாக ஒருவேளை ஒருத்தர் டிஸ்குவாலிஃபை அடுத்தது என்ன நடக்கணும்னு நினைப்பா, ஒருவேளை ரிலீவ்ஸோ ஒருவேளை அடுத்த இதுலேயே கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் லெவல் வரணும் தான் நினைப்பா. ஆனால் இவர் உசைன் போல்ட் என்ன சொல்கிறோன்னா ரெஃப்யூசிங் டு பி ஆர்டினரின்றது என்னன்னா ஒத்த விஷயம் இருக்கிற ரன்னரோட ரன்னராக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம அப்படி இருக்கும்போது நமக்கு என்னென்னலாம் கிடைக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நடக்கணும், நமக்கு நினைக்கிறது நடக்கும். ரெண்டாவது, நமக்கு தேவன் என்ன வச்சிருக்காரோ அந்த வழியில் போயிட்டே இருக்கும் தொடர்ந்து. மூணாவது, நம்ம கூட இருக்கிற எதெல்லாம் தேவையில்லாதோ அதெல்லாம் வெளியே போயிட்டே இருக்கும். 3 விஷயம் தான் நமக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ரெஃப்யூசிங் டு பி ஆர்டினரி போது என்ன நடக்கும்னா நம்ம மற்றவங்களோட தனிப்பட்டு நம்ம எங்கே போகணுமோ அங்கே போய் சேர முடியும். ரெண்டாவது, நம்ம என்ன காட் சொல்கிறாரோ அதன்படி நம்ம போய் ரீச் பண்ண முடியும். மூணாவது, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் நம்மளால். அவ்வளோதான். ரைட்டா? இது நம்ம யோசிக்கும் போது மட்டும்தான் நமக்கு காட் என்ன வச்சுருக்காரோ அது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். சரியா? இன்னும் ஒருத்தர் மட்டும் நான் ஒரே விஷயம் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் கேட்க முடியல, யாருனாலாம் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஏசப்பாவோட சத்தத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, எல்லாரும் கை தூக்கணும். எல்லாருமே நம்ம கேட்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு நம்ம உடனே என்ன பண்ணணும்னா சரண்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் சரண்டர் எப்படி பண்ணணும்னா, கண்ணை மூடிட்டு உங்களோட இதயத்தை தேவனுக்கு நேராக லிஃப்ட் பண்ணி காமிக்கணும். என்னோட காட், திஸ் இஸ் மை ஹார்ட், நான் இப்படி தான் இருக்கேன். எப்படி இருக்கேன்? நான் இப்படி தான் இருக்கேன்றதை காமிச்சிங்கனாக்கா யூல் பி ஏபிள் டு, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஃபேக்டை பற்றி பேசாமல், ஃபேக்ட் நான் இப்படி தான்றது சொல்லாமல் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், மனுஷன் மாதிரி கடவுளே நினச்சிக்கிறோம். அதாவது நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன். கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசம்னா, உங்களுடைய எல்லாத்தையும் தெரிஞ்சவர் தான் கடவுள். நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துட்டு நம்ம என்ன கடவுள்கிட்ட நம்ம சில பேர் எப்படி பண்ணுவாங்கனாக்கா, நம்மளை கழுவி எடுத்து நம்ம சுத்தமாக இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆண்டவரே நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி உங்ககிட்ட என்ன பரிசுத்தத்திற்கு நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து பண்ணோம். என்னெல்லாம் பரிசுத்தமாக இருக்குது, என்னெல்லாம் பண்ண முடியும் நம்மளால? நீ சொல்ற பரிசுத்தமாக இருக்குது என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? நான் பரிசுத்தமாக இருந்தால் என்ன பண்ணணும்? டெய்லி ஜெபம் பண்ணணும். யார் சொன்னா பரிசுத்தமாக இல்லையா? நீங்கள் சொல்லுங்க, பரிசுத்தமாக இருக்கணும். ஓகே, கணக்கில் இருந்தால் பரிசுத்தமாக இருக்குமா? நீங்கள் சொல்லுங்க, பரிசுத்தமாக இருந்தால் என்ன பண்ணணும்? சொல்லிட்டேன். ரெக்கன்சிலியேஷன் வார்த்தை கரெக்டான வார்த்தை. ஓகே, ஒப்புரவு வாங்குறது தான். ஒப்புரவு வாங்குறது தான் உறவுன்றதை விட ஒப்புரவு. ஏன்னா இங்க எப்படின்னாக்கா புதுப்பிக்க கெட்டிங் ரினியூடா. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் விஷயம்னா நீங்கள் சொல்கிறது அப்படி ஃபர்ஸ்ட் விஷயம். ஒரே ஒரு விஷயம் பண்ணாக்க நம்மளால பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். எப்போனா ஒப்புரவானா மட்டுமே போதும்.
மீதி எல்லாம் தானாக நடந்தோம். மீதி எல்லாமே ஒப்புரவாகிறதுனா என்ன? ஃபஸ்ட்டு விஷயம் ஒப்புரவாகிறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும்? பாவத்தை அறிக்கை செய்யணும். ரெண்டாவது விட்டு விடணும். மூணாவது இப்போதான் வாசித்தோம், புதிய நம்ம நெக்ஸ்ட் நியூ பீயிங்னு நம்ம முதல்ல யோசிக்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கும், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து பண்ணி எல்லாம் புதிதாகினன்ற ஒரு அந்த வார்த்தை நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒப்புரவாகணும், ரெண்டாவது விட்டு விடணும். அதான் சொல்லணும் வந்து ரைட். ஒருத்தர் ஒப்புரவாகணும், விட்டு விடணும், புதிய மனுஷன்ற ஒரு விசுவாசத்தோட நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கணும். 3 ரைட்டா? இப்போ எத்தனை பேருக்கு பாவம், என்னால் ஒரு பாவம் செஞ்சுட்டே இருக்கேன், என்னால் அது வந்து வெளியே வர முடியல அப்படின்றவங்க எத்தனை பேர் அப்படின்னு கை தான் தூக்க சொல்லணும். ரைட்டா? ஒரு நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். இட் மை பி சின்ன ஒருவேளை என்னையை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் திடீர்னு டக்குன்னு திரும்பி போய் ஏன்னா நான் வந்து இப்போ இதில் இருப்பேன், நுங்கப்பக்கத்தில் இருப்பேன். டே அண்ணா எங்கண்ணா இருக்கீங்கன்னு அவங்க கால் பண்ணியிருப்போம். டே இதோட கருக்கு கிட்ட வந்துட்டேன், நாம கருக்குன்னு இங்கே இருக்கு தெரியல, நுங்கப்பாக்கம் எங்கே கருக்கு. இப்போ என்னென்னா ரெகுலர் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். நம்ம அறியாமலே நம்ம வந்து அதுக்கு ஃபஸ்ட் விஷயம்னா ஒப்புரவாகணும், அதை விட்டு விடணும். மூணாவது புதிய மனுஷன் நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. இது 3 மட்டும் நடந்தால் போதும். சரியா? ஆனால் ஒரே அதான் இந்த 12:2 இருக்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். ரெஃப்யூஸ் டு பி ஆர்டினரி. அப்படி இருக்கும்போது நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் ரெஃப்யூசிங் டு பி அன் ஆர்டினரி, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். தேவனுடைய சத்தத்தை கேட்கும்போது நம்ம ஒப்புரவாகணும், விட்டு விடணும், புதிய மனுஷன் நம்ம மனசில் எடுத்துக்கணும். அவ்வளோதானா? கண்ணை முடிப்போமா? கண்ணை மூடிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் தான் எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்ல வந்த காரியம், தேவன் என்கிட்ட பேசின ஒரு காரியம் என்னன்னா, நம்ம யாரோடையும் ஒப்பிடக்கூடாது. ஒப்பிடும் போது நமக்குள்ள ஒரு 2-3 காரியங்கள் நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். வந்துட்டே இருக்கும்போது நம்மளால கடவுளோட வேலையை செய்யவே முடியாது. இதற்கு நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, நம்ம ஒப்பிடுறதை நிறுத்திட்டு we need to refuse to be an ordinary. உலகத்தின் வேஷம் தெரியாமல் நம்ம அதை விட்டு வெளியே வரும்போது மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். அப்போ தேவனோட சத்தத்தை கேட்க முடியும். சத்தத்தை கேட்கும்போது நம்ம ஒப்புரவாகி காரியங்களை விட்டு நெக்ஸ்ட்டு நம்ம தேவனோடு நம்ம இடைப்பட போகிறோம். நேரத்தை எல்லாமே கண்ணை மூடி தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அப்பா அந்த நேரத்தில் உங்களை நோக்கி பார்க்கிறோம், உங்களை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம். மாட்டவரே இதாவே இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்திக்க மாட்டவரே. இல்லை உங்கள் கண்களை மாட்டம் மூதிக்கோங்க. இதுவரை இந்த நாளுக்கு நன்றி செலுத்திக்கிறோம்.